தாய் குரல் கேக்குதா? கேக்குதா? எங்க காதுல கேக்குதா, நெஞ்சில கேக்குதா? நெஞ்சில கேட்கணும். என்னதுக்குன்னா, நாம நமக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு புத்தி வந்துருச்சு. நம்ம வேறு நம்ம அடிப்படை நல்லா இருந்தானே வளர்ச்சி. நம்ம ஒன்றும் பேச மாட்டீங்க. காவேரி தாய் மடியில் இருக்கிறவாங்க எல்லாம் விவசாயி காவேரி மடியில் தானே இருக்கிறீங்க. ஒன்றும் பேச மாட்டீங்களா? எதுக்குன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். ரொம்ப தேவையானதுக்கு நின்றுக்க மாட்டோம். ஒரு பொருள் வராது வெளியா. காவேரி தாய் பொருள் கேட்டுன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பாதிப்பில் இருக்கான். நான் சின்ன பையனா பார்த்த காவேரி இப்போ வெறும் 40% மட்டும்தான் இருக்கிறாள். வெறும் 40%. தோராயமா ஒரு 170 கிலோமீட்டர் நம்ம கடல் கரையிலேருந்து 170 கிலோமீட்டர் 4லேருந்து 5 மாதம் ஒரு சொட்டு தண்ணி இல்லை காவேரி. அங்கெல்லாம் அந்த தஞ்சாவூர் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே முதல்ல விவசாயி. மண் இப்படி எடுத்தா மண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, தங்கம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க தங்கம், மண்ணு இல்லை. எதுக்குன்னா 4 தடவை ஒரு இது எடுப்பாங்க விவசாயம் அந்த அளவுக்கு. இப்போ 4-5 மாசம் ஒரு சொட்டு தண்ணியே இல்லை காவேரியில். சண்டை போட்டுக்கலாம், இந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு சண்டை போட்டுக்கலாம். இது இப்படிதான். நான் அவர் கூட பேசுறப்ப நான் அதான் சொன்னேன். இது எப்படின்னா 2 நாய் கூட எதுக்கு சண்டை போடுதுன்னா, ஒரே ஒரு எலும்பு இருக்குது, அப்போ 2 நாய் சண்டை போட்டுக்கும். 2 எலும்பு இருந்தா 2 சாப்பிட்டுக்கு தானே சுக்குமா. இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க வாழ்ற மக்களுக்கு தேவையான தண்ணி இல்லை. எதுக்குன்னா அப்பவே அந்த வீடியோல எல்லாம் போட்டாங்க, 87% மரங்கள் எல்லாம் எடுத்தாச்சு 70 வருஷத்துக்கு. இது நாம நாகரிகம் நினைச்சுக்கிறோம், இது முன்னேற்றம் நினைச்சுக்கிறோம். இது எப்படின்னா, நம்ம கலாச்சாரத்துல ஒரு கதை இருக்குது. ஒரு ஆளு ஒரு மரத்து இது மேல, ஒரு பிரான்ச் மேல உட்காந்துக்கிறான். தப்பான இடத்துல உட்காந்துக்கிறான். மரம் இங்க இருக்குது, இவன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறான். இங்க வெட்டுறான். ஜெயிச்சுட்டான்னா கீழே விழுந்துருவான். இப்ப நம்ம நிலை அப்படிதான் இருக்குது. நம்ம முன்னேற்றம் நடந்துருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி முன்னேற்றம் வச்சிருக்கிறோம் நாங்க. இது சும்மா இது ஒரு கலாச்சாரத்துக்காக இல்லை ஏதோ கவிதை எழுதுறதுக்காக மண்ணுக்கு தாய் மண்ணுன்னு சொல்லலை. நாம் உணர்ந்து சொன்னோம். நம்ம உயிருக்கு மூலமானதுக்கு தானே தாயின்னு சொல்லுவோம். தூங்கிட்டீங்களா? எப்படி நம்ம உயிருக்கு எது மூலமோ அதுக்கு தானே தாயின்னு சொல்லுவோம். தாய் மண்ணுன்னு சொன்னா இது நம்ம உயிருக்கு மூலம் நம்ம புரிஞ்சுதானே சொல்லணும். சும்மா கவிதை இல்லை, இது இல்லை கதை இல்லை, இல்லை கலாச்சாரம் இல்லை. இது நமக்கு உயிருக்கு மூலமானதுன்னு உணர்ந்து சொன்னதான் அது நம்ம காப்பாற்றணுன்றது நமக்கு வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு செய்தி இருக்குது. என்னன்னா, காவேரி தாய் நடந்து வந்ததா வளம், ஓடி வந்த வெள்ளம். இப்போ பார்த்துருக்கீங்க தானே. ஒரு டைம்ல பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை, இன்னொரு டைம்ல பார்த்தா வெள்ளம் நடக்குது. எதுக்குன்னா காவேரி தாய் நடந்து வரணும்னா பூரா வலயத்துல மரங்கள் இருக்கணும், செடி மரங்கள் இருக்கணும், புல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்பதான் தண்ணி விழுந்தா மண்ணுக்குள்ள போய் மெதுவா வருது. இது எல்லாமே நீங்க சுற்றுச்சூழலுக்காக, நான் உங்க கூட விவசாயிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நம்ம நாட்டில் இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கமா விவசாயியா இருக்கிறது ஒரு காடு. ஒரு சம்பத்து இல்லை, ஒரு பெருமை இல்லை, பாடுபடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உலகம் முழுக்கமா இருக்குது. அதுலேயும் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது.
நான் நிறைய பேர் விவசாயி கூட ஒரு சர்வே மாதிரி பண்ணிருக்கிறோம். யாரு கேட்டாலும் இதுல 2% விவசாயி ஜனத்தொகையில 2% கூட நம்ம குழந்தை விவசாயி ஆகணும்னு விரும்புறவங்க 2% கூட இல்லை. எதுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க? நாம் பட்டப்பாடு போது நம்ம குழந்தை எங்கேயோ போய் வாழிக்கிட்டு மாதிரி தானே ஆயிடுச்சு. நமக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு தலைமுறையில எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு சாப்பிட போறோம்? என்னத்துக்குன்னா இப்போ என்ன விவசாயம்னா கிராமத்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் வளர்ந்துருச்சு நாட்டில். ஒன்றும் புரியாதவன் இல்லைன்னா உணவு இல்லாமல் போயிடும். ஒரு நாள் உணவு இல்லாமல் எல்லாம் புரிஞ்சிடும். ஒரே ஒரு நாள் உணவு இல்லாமல் எல்லாம் புரிஞ்சிடும் தானே. இப்போ இந்த விவசாயி பார்த்தா ஒன்றும் புரியாத படிப்பில்லாத முட்டாள் மாதிரி இருக்கிறான். ஆனால் அவனுக்கு மண்ணை உணவா பண்றது எப்படின்ற பெரிய விஞ்ஞானம் புரிஞ்சிருக்கிறான் நெஞ்சில. இதை படிச்சு புரிஞ்சுக்கல, ஸ்கூலுக்கு போய் புரிஞ்சுக்கல, காலத்திலேருந்து புரிஞ்சு வந்திருக்கிறான். சும்மா உட்காந்தாலே எப்படி பண்றது? இதே மாதிரி ஒரு விவாதம் நடந்திருந்தது. நான் சொன்னேன், இந்த 10 பேர் நீங்க சிஇஓ இருக்கிறீங்க, ஏதோ ஃபாரின் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ எல்லாம் பண்ணீங்க, நான் 10 ஏக்கரை கொடுக்குறேன், உங்களுக்கு நல்ல நிலம் கொடுக்குறேன், நீங்க ஒரு 5 விதமான பயிர் வளர்த்துங்க பார்க்கலாம் சக்சஸ்ஃபுல்லாக. முடியாது. திருப்பி எப்படி விவசாயத்தை அறிவுன்றது, விவசாயத்தை திறமைன்றது மதிக்காம நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். இதுக்கு பெரிய ஒரு எல்லாம் உறுதியாக இருந்தாங்க, போக தேவையில்லை. நமக்கு எனக்கு ஒரு பெரிய அதிருஷ்டம். நமக்கு பல விதமான எல்லா பலவிதமான கட்சியிலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே மனம் வச்சாங்கன்னா ஒரு முடிஞ்சிடும் கதை. என்னென்னமோ அரசியல் இருக்கட்டும், பட் மண்ணுக்கு வந்தப்போ உணவுக்கு வந்தப்போ எல்லாம் ஒன்று தானே. கத்தி வச்சு என்ன பண்ணி போகிறோம்? எல்லாருமே ஆரம்பத்தில் அரசியலுக்கு இறங்கினது ஏதோ ஒன்று செய்யணும் தானே எல்லாருமே இறங்கினாங்க. நடுவில் அப்படி எப்படின்னு கல்யாணம் பண்ணப்போ அப்படிதான் ரொம்ப 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சேர்ந்தாங்க. வரும் என்னென்னமோ நடக்குது. இதே மாதிரி தான் அரசியல். ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு மேடையில் உட்காந்தாங்க. இது நம்ம அதிருஷ்டம் தானே. எதுக்குன்னா நம்ம உயிருக்கு சம்மந்தப்பட்டது, உயிருக்கு மூலமான ஒரு விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டதுக்கு எனக்கு ஒரு திறமை, எனக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாது. வேற எதோ பேசிக்கலாம். நமக்கு அந்த சினிமா பிடிக்கும், இந்த சினிமா பிடிக்காது, நமக்கு இந்த கட்சி பிடிக்கும், அந்த கட்சி பிடிக்காது, இதெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் உயிருக்கு சம்மந்தப்பட்டது, உயிருக்கு மூலமானதுக்கு சம்மந்தப்பட்டதுல போய் நான் வேற நீ வேற நினைச்சா நம்ம முடிவு தானே இது. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எளிமையான விஷயத்துக்கு சொல்கிறேன்னா, இது ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை, முதல்ல இந்த தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ நமக்கு பாதி விஞ்ஞானம் புரிஞ்சிடுச்சு. முழுமையாக புரியல விஞ்ஞானம், பாதி டெக்ஸ்ட் புக்கில் புரிஞ்ச விஞ்ஞானம் வச்சுட்டு அடிப்படையே மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம். ஆயிரம் காலத்துலேருந்து வளர்ந்து வந்த மக்களுக்கு இந்த மண்ணை பற்றி, உணவு பற்றி ஒன்றும் புரியலையா? அப்படியே வந்துட்டாங்களாம், ஒன்றும் புரியாமல் வந்துட்டாங்களாம். எல்லாம் புரிஞ்சுதானே வளர்ந்தாங்க இந்த நாட்டில், இந்த கலாச்சாரத்தில். இப்போ நாம் எல்லாம் தூக்கி போட்டு உப்பு போட்டாலே எல்லாம் வந்துடும் நினைச்சோம். அப்படின்னு எதுக்கு உணவு? நாம் உப்பே சாப்பிட்டுக்கலாமே, நல்லா தானே இருக்கும். இல்லை நம்ம செடிக்கு உப்பு போட்டாலே வளருதுன்னா நாம உப்பை சாப்பிட்டு நல்லா வளர்ந்துக்கலாமா? ஏதோ கொஞ்சம் போட்டுக்கலாம், அதே போட்டு ஆகுமா? இப்போ அந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் போகல. இப்போ நமக்கு ஏதோ இந்த வேலை நடக்கணும்னா சரியான முறையில் இது நம்ம
விவசாய அமைச்சர் இருக்கிறாங்க, அவருக்கு அதில் நல்லா படணும். அவர் அப்பவே சொல்லிட்டாங்க, நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துருவேன்னு. ஆனால் நான் இது அவருக்காக நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். முக்கியமானது என்னன்னா, அவர் அப்பவே சொல்லிட்டாங்க இது மாற்றிடலாம். இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட பேசினேன், அவர் புரிஞ்சுட்டு அப்பவே சொல்லிட்டாங்க. என்ன, இந்த ஃபாரஸ்ட்ன்றது விவசாயம் சேரக்கூடாது. ஃபாரஸ்ட்னு என்ன பண்ணாலும் தடுக்கணும். ஃபாரஸ்ட்டு காப்பாற்றணும்னா, காடு காப்பாற்றணும்னு என்ன பண்ணணும், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவர் என்ன பண்ணணும், யாரே எது பண்ண போனாலும் தடுக்கணும். அவர் தானே, அதுதானே அவருக்கு வேலை, அதுதான் அவருடைய வேலை. விவசாயம் என்ன பண்ணணும், தடுக்கணுமா? ஆனால் இப்போ விவசாயம்னா தடுக்கிற மாதிரி ஒரு பலவிதமான இது வந்துடுச்சு. இது நாம் தோராயமாக 18 வருஷத்துலேருந்து முயற்சி பண்ணி இந்த கர்நாடகத்தில் நிறைய மரங்கள் எல்லாமே நீங்கள் வளர்த்தினாலும் உங்கள் ஜமீனில் நீங்கள் வெட்டி உபயோகப்படுத்த முடியாது. எதுக்கு வளர்த்த போகிறீங்க? இப்போ நீங்கள் வளர்த்தின மரம் நீங்கள் உபயோகப்படுத்த முடியாதுன்னா நீங்கள் வளர்த்த போகிறீங்களா? நீங்கள் வளர்த்தின பயிரை நீங்கள் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் வளர்த்த போகிறீங்களா? அந்த அளவுக்கு புரியல நமக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இது என்னென்னா, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் பண்ண ரூல்ஸை அப்படியே தள்ளி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு சாண்டல்வுட்டோ இல்லை ரெட் சாண்டலோ வளர்த்தணுன்னா அதுக்கு என்னமோ ரிலாக்ஸ் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்போர்ட் ரூல்ஸ் எல்லாமே இப்போ 2017 ஏதோ ரிலாக்ஸ் பண்ணாங்க. இதனால 6 வருஷத்தில் தோராயமாக 1.5 கோடி மரம் வச்சுருக்காங்க விவசாயி ரெட் சாண்டல். இந்த காவேரி கூக்குரல் என்ற இயக்கத்தில் தோராயமாக 13 கோடி மரங்கள், உயிரோடு இருக்கிற மரங்கள் வச்சுருக்காங்க. இது 13 கோடின்றது பெரிய ஒரு நம்பர் மாதிரி தெரியுது, ஆனால் அப்படி இல்லை. என்னத்துக்குன்னா, இது தோராயமாக 83,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது காவேரி பேஸ். இதில் மினிமம் ஒரு 3ல் ஒரு பாகம், இஸ் கரெக்ட், 1/3, 3ல் ஒரு பாகம் ஆனாலும் செடி மரங்கள் இருக்கணும். அப்படின்னு எல்லாம் காட்டை வளர்த்திடலாமா? அப்படி இல்லை. விவசாயம், மர விவசாயம் பண்ணிக்கலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இது பண்ணி பொருளாதாரத்தை ஒரு வெற்றி பட்டிருக்காங்க. முக்கியமானதை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நான் அவருக்கு ஆங்கிலத்தில் சொல்லிடுவேன். எனக்கு நான் டிரான்ஸ்லேஷனில் அவர் வேறு எதுவும் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுறேன். So you are here, our Honorable Union Minister for Agriculture and Rural Development, and there's one more thing, right? I'm sorry. Land resources. This is the most important ministry, if you ask me, for this country, because more than 50% of the people are engaged in agriculture. There are over 460 million farmers in this country. Unfortunately, the land holdings are very small. Unless they do something very intelligent, there is no way they can earn a living. Because the average land holding is 1 hectare, which is 2.25 acres. Such small land holding, if they have to make a living, if they have to feed their children, if they have to raise their children or future citizens of this country, it's extremely important that there must be tree-based agriculture, because if there are no trees, there is no any kind of exigency. I know we are talking about agricultural insurance and this and that. The tree is the insurance for the farmer. If there is a tree, his life is insured. If there is tree, his economic structure is insured. Especially if there are high-value trees, it will be insured. This is very, very important. Always farmers understood this traditionally, but all this has been uprooted in the last 40 years' time. It's time to put it back. It is time to bring back liveliness into our soil, because the minimum organic content that is necessary to call soil as soil
according to United Nations standards, is 3% organic content, which is the minimum. The shame in this world is not a single country, not even one country in the world has an average of 3% in their soil. The highest is 2.4% in the northwestern Europe. Southern Europe is 1.1%. United States is 1.25%. India is 0.62%. Anywhere below 1% is considered desertification. We are in the process. Africa, unfortunately, is 0.3%. The desert is spreading, just look it up on the Google map, don't go by what I'm saying. First Google map was published in 2003, 2004, look it up, and today 2025, look it up. The desert has grown more than 10 to 15% in a matter of 20 years. 15% extra desert has grown in African continent, it's going south. The rich lands are becoming deserts. So for you to understand, I'm just saying, will you believe me if I say, about 8,000 years ago, Saudi Arabia was a lush green rainforest. Will you believe me? And it was. So now it is a harsh desert. I'm saying that is how things will change. But the land is rich, still in this place the land is rich. If we make up our minds today, if the government policies assist this, we can turn this around in a matter of 15 to 25 years. It needs a commitment like that. This is not a one-day slogan shouting kind of movement. This is a lifetime commitment. If that commitment is not there, we can't turn this around. It's extremely important because the southern rivers, see the northern rivers are largely ice-fed. Because the ice melts in the Himalayas and it comes, most of the water is coming that way. The southern rivers are entirely tree-fed. If there are no trees, there will be no river. This is the reality. Right now, the South Indian rivers are still flowing only because we had the good sense to preserve the Western Ghats. If we had taken away the forest from the Western Ghats, there would not be Kaveri. For the first time, I have grown up around Kaveri. Almost for 5 years, almost every day I swam in Kaveri, and it was something else for me. It is not like a river, it was really like a mother. The last time when we went there, I saw for the first time Kaveri is brown in Mysore. Never in my life I've seen Kaveri, a brown Kaveri. What does brown Kaveri mean? Brown Kaveri means the Kodagu, the Coorg. It is all coming to Mysore. From Mysore it will go to the ocean like this only. The soil is going away because we pulled out the trees. The soil is going away in the river. Once this happens, we cannot reverse it. If it happens in a significant way, we cannot reverse it. If we have any love for our children, the most important thing is we preserve the soil of this country. Preserving the soil of this country will not happen without trees and animals on the agricultural lands. Both trees and animals are equally important. If they don't happen, it means we will leave a barren land.